மனிதன் விலங்கு ஆகின்றானே, வழியும் தவறி போகின்றானே. லட்சியங்கள் வேருடன் சாய லட்சம் தேடி செல்கின்றானே. சாந்தி சமயம் சத்தியம் தர்மம் வார்த்தை மட்டுமே வாழ்வில்லை. புரட்சி என்பது பொய்யில்லை. போர்க்களம் காணடா, போர்க்களம் காணடா, போர்க்களம் காணடா தம்பி, போர்க்களம் காணடா. பணசக்தியை வெற்றி கொள்வதே ஜனசக்தி. இதை நம்புகிறவர்கள் மட்டுமே நல்ல தலைவர்கள். ஆதிக்கத்திற்கு அடிபணியாமல், சுயநலத்திற்குள் சுருண்டு போகாமல் இந்த தேசத்தை தம் தோள்களில் ஏற்றி ஓரங்குலமாவது உயர்த்துகிறவர்களே உன்னத தலைவர்கள். வெயிலடித்தால் ஆகாயத்திற்கு வேர்ப்பதில்லை, மழையடித்தாலும் அது நனைவதில்லை. அதுபோல் வெற்றி தோல்விகளால் மாறிப்போகாத மாவீரர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றி இருக்கிறார்கள். ஒரு வீர சிவாஜி, ஒரு திலகர், ஒரு போஸ், ஒரு காந்தி போன்ற தியாக தீபங்கள் கோடானு கோடி மக்களின் பாதையில் வெளிச்சத்தை விதைத்தார்கள். அவர்கள் தங்கள் தலை கொடுத்தும் கூட ஒரு தலைமுறையின் தலைவர்கள் ஆனார்கள். இந்த தலைமுறையை தூக்கி நிறுத்த ஒரு தலைவர் தேவை. யார் யார் அந்த தலைவர்? யார் யார் அந்த தலைவர்? யார்? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சிஎம் ஆனதை பத்தி உங்க தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொல்ல முடியுங்களா? விடுங்க. உங்க அமைச்சரவையில எத்தனை மந்திரிகளை நியமிக்க போறீங்கன்னு சொல்ல முடியுமா மேடம்? உங்க கவர்மெண்ட்லயும் மலிவு விலை மது திட்டம் கண்டினியூ ஆகுமான்னு சொல்ல முடியுமா மேடம்? வணக்கம். அண்மையில் நடந்த தேர்தலில் அறுதி பெரும்பான்மை அடைந்த ஜனசக்தி பார்ட்டியின் தலைவியும் முதலமைச்சருமான திருமதி சந்திரா அவர்கள் தொலைக்காட்சியில் இப்பொழுது தோன்றி பேசவிருக்கிறார்கள். வணக்கம். இந்த தேர்தலில் என் பேரிலும் ஜனசக்தி பார்ட்டியின் பேரிலும் அசைக்க முடியாத நல்லெண்ணம் வைத்து நல்லதொரு வெற்றியினை தேடித்தந்த அனைத்து மக்களுக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசாங்கம் உங்களுடையது, நம்முடையது, மக்களுடையது. மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இந்த அரசாங்கத்தில் மக்களுக்குத்தான் பங்குண்டு. உழைக்கும் மக்களின் இந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு எத்தனையோ எத்தனையோ தொண்டர்கள் பாடுபட்டார்கள், உயிர் கொடுக்க முன்வந்தார்கள். லட்சியத்தை அடைவதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்தார்கள். அந்த வீரர்களுக்கு எதிர்பாராத தடங்களுக்கு வருந்துகிறோம். மேடம், மேடம், கூல் டவுன் ப்ளீஸ். பாருங்க மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய அபிமான தலைவியும் முதலமைச்சர் பதவியில உட்காரத பாக்குறதுக்கும் உங்க பேச்சை கேட்கறதுக்கும் ஆவலா இருக்கிறப்போ நீங்க இப்படி உணர்ச்சி வசப்பட்டா. இந்த சமயத்துல நான் முதலமைச்சர் இல்ல, தலைவியும் இல்ல கோபால் சார். ஒரு தாய் பிள்ளைகளை நினைச்சு தவிச்சு போயிருக்கிற பாசமுள்ள தாய். உங்களோட வேதனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எங்களோட கலங்கர விளக்கமே இப்படி அழுதுகிட்டு இருந்தா நாங்க எப்ப கரை சேர்ப்போம்? இல்ல கோபால் சார், என் பரிதவிப்பு உங்களுக்கு புரியாது. இந்த பதவி, இந்த அந்தஸ்து, இந்த அதிகாரம், இந்த கவர்மெண்ட் இதுல எல்லாம் காக்கிறல்ல. என் பிள்ளைங்க எனக்கு வேணும், என்னோட பிள்ளைங்க எனக்கு வேணும், என் பிள்ளைங்க எனக்கு வேணும். மகாலட்சுமி, வரலட்சுமி, சந்தானலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி. ஆயினா போதும் பயந்து போயிடுவேன். தைரியலட்சுமி, வீரலட்சுமி எல்லாம் உனக்கு எதுக்கு சந்திர? எனக்கு வீரம் வேணும்னு தாங்க நான் வீரலட்சுமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க பிரசாதம். சாயங்காலம் பிரஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருங்க. எதுக்கு? கோயிலுக்கு போனுங்க. கோயிலுக்கா? வீட்லயே கோயிலாக்கி வச்சிருக்கீங்க போறது? அப்பா, பொண்டாட்டினா விளையாட்டா போச்சு உங்களுக்கு. தீபா பரீட்சையில பாஸ் ஆயிட்டா இல்லையா? 101 தேங்காய் வாங்கி கோயிலுக்கு போய் உடைச்சி நேர்த்தி கடன் தீக்கணுங்க. போச்சுடா
படிச்சு உன் தங்கச்சி பாஸ் ஆனதுக்கு எனக்கு தண்டனையா? தண்டனை இல்லைங்க, கடவுளை கும்பிட்டுக்கிட்டா நமக்கு பாதுகாப்பு தானே. கேளுங்க, உங்க பக்தி எப்பவும் பிரசாதத்து மேலதானே இருக்கு. பிரசாதத்துக்காவது கோயிலுக்கு வாங்கலாம். சரிதான், பரவாயில்ல, கண்டிப்பா வர்றேன். இன்னைக்கு கோயில்ல என்ன பிரசாதம் செஞ்சு வச்சிருக்கோம்? கர்மம் கர்மம். குருமா? இல்ல இல்ல, கர்மம். இங்க கூட போட்டோ கேமரா ஒரு ஸ்னாப் அடிச்சுட்டு நரசிம்மனோட கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க. ஐயோ, ஹலோ சார், மினிஸ்டர் கிட்ட இருந்து போன். ஹலோ, போஸ் தான் பேசுறேன். ப்ரொக்யூஷன் மினிஸ்டர் பேசணுமா? கொடுங்க. வணக்கம் சார். ஆமா ஆமா, உங்களோட பின்னணி இல்லாம நரசிம்ம எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாதுங்கிறது நாட்டுக்கு தெரிஞ்ச உண்மை சார். அதனால மந்திரியோட பேரையும் பேப்பர்ல போட்டோம். அவரோட சாராய கடையை முதல்ல மூடி சீல் வைங்க சார். அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்னுடைய பத்திரிகையில திருத்தமா? என்னோட பத்திரிகை உங்களை மாதிரியான சந்தர்ப்பவாதிகளுக்கு சமாதி கட்டத்தான தவிர செய்தியில திருத்தங்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. மறந்து போயிடும். அந்த பேச்சை பேச வேண்டாம். நீங்க இப்படி போன் பண்ணி திருத்தம் செய்யணும்னு கெஞ்சின சமாச்சாரத்தை கூட பாக்ஸ் கட்டி பேப்பர்ல போட்டுடுவோம். கேட்டுக்குங்க, பயத்துக்கு என்ன கண்டாலே பயம். என்ன பயமுறுத்துற முயற்சி எல்லாம் செய்யாதீங்க. ஹலோ, இன்னுமா வேலை முடியல? சீக்கிரமா வாங்க. வீட்டுல எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. எவன்டா நீ? பெரிய மலையோட மோதிக்கிட்டு இருக்கான். தாலி முடிச்சு இப்ப ஒவ்வொன்னா வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறு. 4 பேர் சேர்ந்து உன் புருஷ பணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொலை பண்ணிட்டாங்களா? 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 சந்திரா, என்னாச்சு சந்திரா? சந்திரா, என்னாச்சு? சந்திரா, சந்திரா, நான் தான். என்னங்க என்னங்க, உங்களை கொண்டு ஆகலையே. என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாதுங்க. யாரோ போன் பண்ணாங்க. உங்களை கொலை பண்ணிட்டேனாங்களா? நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள உன்னோட சவம் இங்க இருக்கும் என்ன கூட தான் மிரட்டினாங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் பயப்படக்கூடாது சந்திரா. எதுக்காக இந்த ஆபத்தெல்லாம் இழுத்து போட்டுக்கிறீங்க? நமக்குன்னு யாரு இருக்கா? எனக்கு நீங்க, உங்களுக்கு தான். இதுக்கு மேல என்ன ஆகுமோன்னு பயமா இருக்குங்க. மறுபடியும் பிரமையாயிட்டேன். நாம 2 பேரும் மட்டுமில்லை சந்திரா, நமக்குன்னு பத்திரிகை இருக்கு. நம்முடைய வாரிசே அந்த பத்திரிகை தான். எனக்கு ஏதாவது ஆபத்து நடந்துச்சுன்னா நீதான் அந்த பத்திரிகையை காப்பாற்றணும். பத்திரிகையின் ஒவ்வொரு எழுத்துலையும் நான் இருக்கிறதா நீ நினைச்ச. அந்த அளவுக்கு தைரியம் எனக்கு இல்லைங்க. அப்படிலாம் பேசாதீங்க சந்திரா. தைரியம் என்கிட்ட இருக்கு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது இல்லையா? என் தைரியம், என் ஜீவன், என் புகழ், என்னோட லட்சியம், என்னோட சகலமும் உனக்குத்தான் சொந்தமாயிருக்கும். போற என்னுடைய உயிரையும் போகாம தடுக்கிறவன் நீ. என் ஆசைகளுக்கெல்லாம் நீதான் உயிர் கொடுக்கணும். என்னோட இதய துடிப்பான ஜனசக்தி பத்திரிகையோட குரலை ஒலிக்க செய். தடைக்கல்லையே உன்னோட படிக்கல்லாக்கி முன்னேறு. நான் ஒருவேளை இறந்துட்டா
என்ன குப்பையில கொட்டுற சாம்பலாக்கிறாரு சந்திரா. என் சாம்பல் இருந்து தைரியத்தை எடுத்து பூசிக்க. இந்த உலகம் இளைஞர்களுக்காக. பின்வாங்காத இளைய தலைமுறை இது. பொது சேவைக்கு வர்ற இளைஞர்களை திரட்டி நவ இந்தியாவை உருவாக்குறதா லட்சியம். வந்தே மாதரம் இதுவே மந்திரம். கொளுத்தும் வெயிலிலே பொழியும் மழையிலே புதிய பாதை போட்டுக் கொண்டே தொடர்ந்து போ. வந்தே மாதரம் இதுவே மந்திரம். அஷ்டஜீவிகள் வாழ்வு சுமையானதே, முதுகிரணமானதே. இயற்கை துளிகளை புரண்டும் பேர்களை எழுந்து நீ காணடா. ஆயுதம் தேர்ந்தடா. நிகழ்காலமே பெரும் அநியாயமே, நலங்காண தோன்றட்டும் எதிர்காலமே. விஷயம் புரிந்து இலங்கை முறித்து தொடர்ந்து போவோம். வந்தே மாதரம் இதுவே மந்திரம். கூட்டங்கள் மாயம்தானே, உதயமே சத்தியம். வெற்றியே நம் பக்கம். ஏழை வாழ்ந்திட வேதம் சேர்ந்திட ரத்தம் தான் மதம். கொள்கை நம் ஆயுதம். கரையோடு அடங்காது கங்கை வெள்ளம், அடுத்தாலும் மறையாது சூரியோதயம். துணிவு கொண்டு இணைந்து நின்று தொடர்ந்து போ. வந்தே மாதரம் இதுவே மந்திரம். மந்திரி ஹரிச்சந்திரனின் ஆசீர்வாதத்தோடு நரசிம்மனின் சாராய சாம்ராஜ்யம் நம்ம 2 பேரையும் பிராக்கெட் போட்டு சந்திக்கு இருக்கிறான் போஸ். லிக்கர் ஷாப்பே கூடாதுங்கிறான். எரிமலையில கரப்பாம்பூச்சி ஏறி விளையாடுது. இங்க ஒரு மாநில கட்சிக்கு தலைவன் ஆயிட்டான் போஸ். போஸ் தலைவன் ஆயிட்டானா? இன்னைக்கு தான் பதவியேற்பு விழாவாம். வாயை மூடுங்கடா. ரங்கநாதா சார், இன்னைக்கு பதவி ஏற்பு விழாவாம போஸுக்கு? ஆமா. நம்ம தரப்புல அவனுக்கு மாலை போட வேணா? போட்டுடு. இந்த நாட்டையே பிளாட் போட்டு விட்டுவிட துடிக்கிற அரசியல்வாதிகளின் சுயநலத்தை அடையாளம் காட்டி ஜனசக்தியை வழிநடத்தி செல்லுகிற போஸ் அவர்கள் நம்முடைய மாநில கட்சியை முன்னேற்றி மக்களின் உரிமைகளை மீட்டுத் தருவார் என்று நம்புகிறோம். தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறோம். பதவியேற்பு விழாவில் பலதரப்பட்ட சமூக பிரதிநிதிகள் பூமாலைகள் சூட்டி தலைவர் போஸ் அவர்களை பாராட்டுவார்கள். வணக்கம்.
எதிர்க்கட்சிகளின் சமூக விரோத நடவடிக்கைகளால் நகரில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்படுகிறது. வெளியே நடமாட வேண்டாம் என்று பொதுமக்களை எச்சரிக்கிறோம். மீறி வெளியே வருகிறவர்களை கண்டதும் சுடச் சொல்லி காவல்துறைக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என் தைரியம், என் ஜீவன், என் கம்பீரம், என் லட்சியம், என்னோட சகலமும் உனக்கு தான் சொந்தமா இருக்கு சந்திரா. போற என்னோட உயிரையும் தடுக்கிறவர் நீ. என் ஆசைகளுக்கெல்லாம் நீதான் உயிர் கொடுக்கணும். என்னோட இதய துடிப்பான ஜனசக்தி பத்திரிகையோட குரலை ஒலிக்க தடைக்கல்லைய உன்னோட படிக்கல்லாக்கி நடத்தி என்ன குப்பையில கொற்ற வெறும் சாம்பலாக்கிறாரை சந்திரா. என் சாம்பல்ல இருந்து தைரியத்தை எடுத்து நீ பூசிக்க. யாரா நீ? ஜனசக்தி கம்போசர் தானே? ஆமாங்க. இவன் போஸோட ரைட் ஹேண்ட். ஏண்டா ஜனசக்தி ஆபீஸுக்கா? ஆமாங்க. ஏண்டா எங்கடா ஜனசக்தி ஆபீஸுக்கா? அங்கதாங்க. குத்துப்பட்டு சாகுறியா? டேய் கொலை பண்ணு. உன்னை மன்னிக்கிறேன். ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ. அந்த பிரஸ்ல வேலை செய்யறதுக்கு யார் போனாலும் அவங்கள கிழிச்சு போட்டுடுவேன். வேலை ஒண்ணு கிடைக்கலன்னா பிச்சை எடு. ஜாக்கிரதை. சொல்லுங்கம்மா. சந்தாக்களை அனுப்பி வைக்கவும். அன்பரசு சார் வாங்க. இந்தாங்க எடிட்டோரியல் ரெடியா இருக்கு. உடனே கம்போஸ் பண்ணி ப்ரூஃப் கொண்டு வாங்க. ராஜினாமா செய்றீங்களா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க கூடவா? மன்னிச்சிடுங்கம்மா, வேற வழி தெரியல.
அவங்கள தப்பா நினைக்காதீங்கம்மா. பெண்டாட்டி பிள்ளை உள்ளவங்க நரசிம்மனோட மிரட்டலுக்கு பயந்து நடுங்கி போயிட்டாங்க. எனக்கு யாரும் இல்லைங்கிறதுனால தைரியமா வேலைக்கு வந்துட்டேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. நீ கூட ராஜினாமா கொடுத்துட்ட, வெளியில போயிட்டு காளிதாஸ். அம்மா, ராஜினாமாவா? உத்தியோகத்தில இருந்து வேணா ராஜினாமா பண்ணலாம், தாய் பிள்ளைங்கிற பந்தத்தில இருந்து ராஜினாமா பண்ண முடியுமாமா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இங்கேயே என் பொழப்பு ஓட்டிடுறேன். அக்கா, 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 இப்படி ஒரு அநியாயம் நடந்துருச்சேக்கா. அழாத அழாத தீபா. இந்த மாதிரி சூழ்நிலையில அழுது மனசுடைஞ்சு வலிமை இழந்துடக்கூடாது. இப்பதான் தைரியமா வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அக்கா, நீங்க இந்த வார்த்தை சொல்ற, கடவுள் இவ்வளவு அநியாயம் செஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை நான் உயிரோட பாப்பேனோ இல்லையோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா நீ, நான் ஒண்ணு இப்ப உயிரோட இல்லம்மா. எப்ப உன் மாமாவோட உயிர் போச்சு அன்னைக்கே என் உயிரும் போயிடுச்சு. அவரோட ஆசைகள்ல, அவரோட லட்சியங்கள்ல, அவர் எனக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற தைரியத்துலதான் நான் ஒரு புது மனுஷியா இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். அம்மா, தைரியத்துக்கு மரணமா, தன்மானத்துக்கு ஈனமா, பெண்கள் என்றால் மோசமா, புழுதியிலே ரத்தினமா? அம்மா, மரணமா? அகால மரணம் அடைந்த அமர வீரர்களுக்கு மரணமே விருதம்மா. அக்கா, இந்த மாதிரி சூழ்நிலையில பத்திரிக்கை நடத்துறது சாத்தியமா? பத்திரிக்கையை நடத்த முடியாம போனா நான் இந்த பூமியில இருக்கிறதே அனாவசியம் தீபா. நாம 2 பேரும் பொம்பளைங்க, எப்படி அவங்கள எதிர்க்க முடியும்? என்ன, நாம பொம்பளைங்கிற விஷயத்தை மறந்து போயிடணும். 2 பேரும் மனித ஜாதி. பெண் ஆணுங்கிற பாகுபாடெல்லாம் போன தலைமுறையோட தீர்ந்து போச்சு. கல்ல போல மனசு இருக்கணும் நமக்கு. துணிஞ்சிட்டா பூமியையும் ஆகாயத்தையும் தலைகீழா மாத்தி வைக்கிற தாய் குலம்தான் நாம. ஆபத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களை நாம தான் பத்திரமா காப்பாத்தணும். கண்ணை மூடிட்ட உன் மாமாவோட 2 கண்களா நாம இருக்கணும். பத்திரிகையை நடத்தியே தீரணும். பத்திரிகை நடத்தணும்னா மனசுல தெம்பும் மாறாத கட்டுப்பாடும், மனசுக்குள்ள நெருப்பு இருக்கிற மனுஷங்க நமக்கு ஆதரவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆளுங்களை நாம எங்க தேடுறது? தேடுறபடி தேடினா கிடைப்பாங்க. படிச்சவங்க, பண்புள்ளவங்க, பணத்துக்கு அடிமையாகாதவங்க இந்த காலத்துல அங்கங்க இருக்காங்க. லஞ்ச பரிபாலனம் நடக்கிற ஒரு நாட்டுல வேலை கிடைக்காத வேதனையோடவும் கட்டுக்கடங்காத ஆவேசத்தோடவும் புலம்பிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள் அங்கங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அதுல எத்தனையோ பேர் தீவிரவாதிகளா மாறி ஜெயில் கம்பிக்க பின்னாடியே மடிஞ்சு போயிடுறாங்க. அவங்கதான் தேவை நமக்கு. நாமெல்லாம் அவங்கள சரியான பாதையில திருப்பினா பத்திரிகையை தொந்தரவில்லாம தொடர்ந்து நடத்தலாம். ஜெயிலுக்கு போய் தரைக்கிட்டு போனவங்க நம்ம பேச்சு கேட்பாங்களாக்கா? கேள்வி இல்லை, ஒரு கேள்வி இல்லை, வாழ்க்கையிலே இனி தோல்வி இல்லை. பாலு, நாகு, பிரசாத், ஹரி, தை தை தக்கத்தினி ஆட்டம் ஆடுங்களோ, திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ. தை தை தக்கத்தினி ஆட்டம் ஆடுங்களோ, திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ. பகை வந்தால் உயிரை குடிப்போம், பசி என்றால் உயிரை கொடுப்போம். கவலைகள் இல்லை, கனவுகள் இல்லை, திரையில் நாம் கூட வாரம் பாடி தை தை தக்கத்தில் ஆட்டம் ஆடுங்களோ, திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ. பெரியவங்க தனம் பலம் குலம் வைகட்டும் வந்து தலாம் தலாம் தலாம். உழைப்பு எங்கள் பலம் பலம் பலம், ஜகத்தை ஜெயிப்போம்.
நன்மைக்கு என்றும் ஹலோ ஹலோ ஹலோ, தீமைக்கு என்றும் சலோ சலோ சலோ. தப்பிக்க வழி அது இதோ இதோ, போராடி பார்ப்போம். உண்மைக்கு என்றும் துணை இருப்போம், மோசத்தை என்றும் முயடிப்போம். நீதியின் கண்ணை திறந்து வைப்போம், நெருப்புக்கு எதிரே இருந்து வைப்போம். ஆயுதம் கொண்டு ஆணவம் கொன்று மாறுதல் கண்டு வாழ்வோம். இன்று தை தை தக்கத்தில் ஆட்டம் ஆடுங்களோ, திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ. உலகம் இங்க ரூபா நயா பைசா, இல்லாட்டி போன வாழ்வே வெறும் மிசா. துணிஞ்சு நில்லு ராஜா ராஜா ராஜா, வாழ்நிலே ஆடும் வரை ஆடு ஆடு ஆடு, பாடும் வரை பாடு பாடு பாடு. மகிழ்ச்சியினை தேடு தேடு தேடு, துதி கொஞ்சம் போடு. வருங்கால மாலை நமக்காக, வரலாறு எல்லாம் நமக்காக, சங்கீதம் எல்லாம் எதுக்காக, சந்தோஷம் வேண்டும் அதுக்காக. பொங்கும் எரிமலையும் எங்கள் காலடியில் அணைந்து விழக்கூடும், ஆண்மை வாழ்க. கை கை தக்கத்தில் ஆட்டம் ஆடுங்களோ, திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ. பகைவர்தால் உயிரை குடிப்போம், பசி என்றால் உயிரை கொடுப்போம். கவலைகள் இல்லை கனவுகள் இல்லை, திரையில் நாம் கூட வானம் பாடி தை தை தக்கத்தில் ஆட்டம் ஆடுங்களோ, திரையில் விடுதலை பாட்டும் பாடுங்களோ. சரிங்கம்மா, கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஓகே, வச்சிருமா. ஓ தீபா, வாமா உட்காரு. உங்க அக்கா இப்பதான் போன் பண்ணாங்க, விஷயத்த சொன்னாங்க. ஆனா இது பெரிய விஷயமா இருக்கேமா. ஆமா சார், பொதுவா பத்திரிகை ஆதரிக்கிறவங்கள நீங்க முக்கியமானவங்க. அதோட எங்க மாமாவுக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எங்க அக்கா என்ன அனுப்புனாங்க. நிஜம்தாமா, உங்களோட எவ்வளவு நியாயமான கோரிக்கைன்னு எனக்கு தெரியும். ஆனா கைதிகளை போலீஸ்ல இருந்து விடுதலை செய்யறது அவ்வளவு சாத்தியம் இல்ல. ஜெயில இருந்து தப்பிச்சு போக சொல்றது போலீஸ் ஆபீசரான நான் செய்யக்கூடாத வேலை. ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, சொல்லட்டுமா சார்? என்னமா அது, சொல்லு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கைதிகளோட நன்னடத்தைய வச்சு அவங்கள விடுதலை செய்யற அதிகாரம் உங்களுக்கு இருக்கு இல்லையா? நிஜம்தாமா, ஆனா உண்மையான நன்னடத்தை உள்ளவங்கன்னு தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லமா. அவங்கள பத்தி சர்டிபிகேட் தர வேண்டிய ரைட்ஸே உங்களது தானே? அப்படின்னா வெளிப்படையா சொல்றேன், எங்க போராட்டத்துக்கு பயன்படுற மாதிரி 4-5 நன்னடத்தை உள்ள கைதிகளை நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா யார் என்ன சொல்ல போறாங்க சொல்லுங்க? No, you are asking for too much. இல்ல சார், உங்க ஜெயில் ரெக்கார்ட்ஸ்ல உள்ள கேஸ் ஹிஸ்டரி அத்தனை உங்களுக்கு தெரியும். குற்றவாளிகள்ல கூட நன்னடத்தை உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்கள சில பேர் விடுதலை செஞ்சீங்கன்னா நஷ்டம் ஒண்ணும் இல்லையே சார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய சொல்றியா தீபா? இல்ல, பிரயோகம் செஞ்சு பாருங்கிற. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சாந்திக்கும் சமாதானத்துக்கும் 4 நல்ல மனுஷங்களை உதவிக்காக எங்களோட அனுப்பி வைங்கிற. எங்க மாமாவோட லட்சியத்துல உங்களுக்கு மரியாதை இருந்ததுன்னா எங்க மேல நம்பிக்கை வச்சு இந்த உதவியை மறுக்காம செய்யணும் சார். பிளீஸ். வெளியே விட்டுட்டாங்களே, விடுதலையா? ஆமா, காந்தி ஜெயந்தியை சாக்கு வச்சு 4 பேரையும் பெரிய தியாகிங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. நீங்க எல்லாம் பெரிய தியாகியா? அப்பப்பா, இன்னைக்கு காந்தியோட பிறந்த நாளா இல்ல இறந்த நாளா? அத போய் உங்க சூப்பரண்ட் கேட்டுக்கப்பா.
யாரு அது பொண்ணு? கையில மாலையோட வந்திருக்கா? எனக்கு தானே என்னமோ. மாப்பிள்ள மாமியார் வீட்டுல இருந்து வரல, காந்தி ஜெயந்திக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து விடுதலை பண்ணாங்களோ என்னவோ. வாங்க, வெல்கம். என் பேர் தீபா. யாருங்க நீங்க? இதெல்லாம் இருக்குங்க. உங்களுக்காகத்தான், உங்க விடுதலைக்காக காலையில இருந்து நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். மாலையோட காத்துக்கிட்டு இருந்தீங்களா? காத்திருக்க மாதிரி யாரும் நமக்கு இல்லையே. எங்களை கண்டா எங்க நிழல் கூட பயந்துகிட்டு ஓடி போயிடும். மனசார எங்களை வெறுக்கிறவங்க தான் இருக்காங்க, சபிக்கிறவங்க தான் இருக்காங்க, ஒதுக்கி வைக்கிறவங்க இருக்காங்க, கட்டையை தூக்கி அடிக்கிறவங்க தான் இருக்காங்க. உங்க உதவி தேடி வந்திருக்கிறவனா உங்க மேல நான் அபிமானம் வச்சிருக்கேன். நீங்க செய்யக்கூடிய பெரிய உதவி ஒண்ணு இருக்கு. அதனால உங்க 4 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லி எங்க அக்கா அமைச்சிருக்காங்க. அக்காவா? அவங்க யாரு? அவங்களும் எங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆமா, கார்ல ஏறுங்க, ஏறுங்க. போலாம். ஹவுஸ்ஃபுல். தள்ளுகிறா. அப்படியே எடிட்டோரியலையும் கரெக்ட் பண்ணிடு. கரெக்ட். ஓகே. வாங்க தம்பிகளா. பாலு, நாகு, பிரசாத், ஹரி, திக்கில்லாத இந்த அம்மாவுக்கு நீங்க 4 பேரும் 4 திசைகளா இருங்க. உங்க உதவிக்காக விண்ணப்பிச்சு 4 பேரையும் விடுதலை செஞ்சதே நான் தான். என்ன ஒரு பொறுப்புல இருந்து விடுவிக்கிற ஒரு சுமைய உங்க 4 பேர்கிட்டையும் ஒப்படைக்கிறேன். சந்தர்ப்பவசத்தால நீங்க குற்றவாளிகளா ஆக்கப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் அந்த மாய வலையில எப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு குடும்பமா இருக்கிற கூட்டம். இங்க பயத்துக்கோ சங்கோஜத்துக்கோ எதையும் மறைக்கிறதுக்கோ இடமே இல்லை. என்கிட்ட உங்களுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி சொல்லுங்க. நாகு, முதல்ல நீ சொல்றியா? எதுக்கு அதை சொல்லணும்னு எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன். எங்க தாய் மாதிரி இருக்கிறவங்களை கண்டதும் எனக்கு அப்படி கேட்க தோணல. சொல்லலாம்ல, எதையும் அடக்கி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லுப்பா. நான் ஒரு தனி மனுஷன், எனக்கு யாரும் இல்லை. ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்ந்தேன், படிச்சேன். ஒரு ஹரிஜன கிராமத்துல டீச்சரா வேலைக்கு சேர்ந்தேன். தினமும் பட்டணத்துல இருந்து சைக்கிள் அந்த கிராமத்துக்கு போய் பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். ஒரு நாள் நீலியா, நீ கிராமத்து வாத்தியார் தானே? ஆமாங்க. உண்மையை சொல்லு. இந்த பகுதியில நக்சலைட்டுங்க அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாமே, உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. தபாய்க்காத, உனக்கு தெரியும். உனக்கு ஒரு ஆபத்து வராது. அவங்கள பத்தி துப்பு கொடுத்து 500 ரூபாய் சன்மானம் உண்டு. சொல்லு. நிஜமா எனக்கு தெரியாதுங்க. நான் உண்டு, என் வேலை உண்டுங்க. அவங்க யாரு எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. சார், அங்க பாருங்க, ஒரு கிழமை விறகு எடுத்துக்கிட்டு வரான். அவனை ஒரு தட்டு தட்டுனா உண்மையை கேட்கிறான் சார். பாத்தியாரு, உடனே ஓடி போயிடாத. என்ன பின் சீட்ல ஏற்றிட்டு போய் காட்டு ரோட்ல விடணும். அங்கே இரு. கேட்டு உண்டா? இந்த கட்டு யார் கொடுத்தாங்க? அண்ணாச்சிங்களா? அண்ணாச்சிங்களா? அண்ணனும் இல்ல, தம்பியும் இல்ல எனக்கு. உன் மேதாவித்தனத்தை காட்டுறியா? அண்ணாச்சிங்கன்னா நக்சலைட் அண்ணாச்சிங்க எங்க இருக்காங்க சொல்றா. எனக்கு தெரியாது சாமி, தெரியாது சாமி, எனக்கு தெரியாது சாமி. சோம்பேறி, காட்டுல பிறந்திருக்க, காட்டுல வளர்ந்திருக்க, அண்ணாச்சாரும் தெரியாதா? இப்ப தெரிய வைக்கிறேன். எனக்கு தெரியாது சாமி. பெரியவரே, பெரியவரே,
என்னையா அது அநியாயம்? காட்டுல காஞ்சி வரவு பொறுக்கிட்டு இருந்த கிழவனை அநியாயமா அடிச்சு கொண்டுட்டீங்களே. உங்களை சும்மா விட போறதில்ல. இங்க நடந்தது அப்படியே புட்டு புட்டு வச்சு உங்க முகமுடிய கிழிக்கிறேன். ஜனசக்தி பத்திரிகை இந்த செய்தியை சொல்லி உங்க அம்பலப்படுத்தல பேர் நாகேந்திர இல்ல. நக்சலைட்டுங்க என்கவுண்டர்ல அந்த கிழவனோட கொலையை பத்தி விடியறதுக்குள்ள பேப்பர்ல வந்துருச்சு. கொலை செய்யப்பட்ட கிழவனோட போட்டோவோட உயிர் தப்பின என்னோட போட்டோ வந்துருச்சு. நாங்க நக்சலைட்டுங்க இல்ல, ஆனா என்கவுண்டர்ல பதிவாயிட்டோம். கோர்ட்ல என் மேல எத்தனையோ அரசியல் கேசுங்களை போட்டு நிரந்தரமா ஜெயில வச்சுட்டாங்க. இப்ப நான் எப்படி வெளியில வந்தேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. போலீஸோட அராஜகத்துல நீ பலிகடாவா மாட்டிக்கிட்ட. என்ன பாலு? கோர்ட்ல என் கண்ணு முன்னால நடந்த இந்த அநியாயத்தை கண்டிச்சேன். ஜட்ஜையே திட்டினேன். கோர்ட்டை இழிவு செஞ்சதா குற்றம் சாட்டி என்ன ஜெயில வச்சுட்டாங்க. என்ன விடுதலை செஞ்சுட்டா சில பேருடைய பொழப்பே போயிடுங்கிற பயத்துல என் மேல கொலை கேஸ் போட்டு நிரந்தரமா ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க. விவரமா சொல்ல இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன பிரசாத், நீ என்னப்பா செஞ்ச? எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, அவ மேல நான் பாசமா இருந்தேன். நான் பாக்குறது டாக்ஸி டிரைவர் உத்தியோகமா இருந்தாலும் நிறைய வரதட்சணை கொடுத்து ஒரு கான்ட்ராக்டருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு அவசரமா போகணும்னு ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து போன் வந்தது. மச்சான், நீ எப்படிங்க? நான் சொல்றேன்டா. இல்ல மச்சான், உள்ள பேசஞ்சர். பிரசாத், நான் சொல்றேன்டா. இரு. உள்ள யாரு? எல்லாத்தையும் விவரமா சொல்றேன், வெளியே போய் பேசிக்கலாம். உள்ள யாரு? சொல்றேன்டா, வாடா. உள்ள யாரும்? பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ல புடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆபீசர்களுக்கு கூட்டி கொடுத்து படிக்க சொல்றனே உன் மச்சான், அவனையும் கொலை பண்ணுனே. நான் சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கான்ட்ராக்டர், அவனை கொலை பண்ணு. என்ன கம்யூனிட்டு போறியா? மிரட்டுறியா? கொலையா பண்ணிடுவ? அப்போ உனக்கு உறவே யாரும் இல்லைங்கிறியா? எத்தனை பேர் இருக்கும். தம்பி ஹரி, உன்னோட கதையை சொல்றியா? அத சொல்லவே சங்கடமா இருக்கு. அனாவசியமா ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டேன். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வீட்டுல ஒரு அழகான வேலைக்காரி இருந்தா. வீட்டுக்காரம்மா இல்லாத சமயத்துல ஐயா அவளை கொக்கி போட்டாரு. பலவந்தம் செஞ்சப்போ அந்த பொண்ணு பெட் மேல போனமா விழுந்துட்டா. அந்த கொலையை கோர்ட்ல நான் ஒத்துக்கிட்டா ₹1,00,000 கொடுக்கறேன்னு ஆசை வார்த்தை சொன்னாரு. எனக்கு அப்ப இருந்த வறுமையில பழிய ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசியில எனக்கு மிஞ்சினது லட்சம் இல்லம்மா, ஜெயில் தான். மனசுக்குள்ள அவங்கள பழி வாங்கணும் தோணல? ஆமாமா. அது போதும். ஒருத்தர் சட்டத்துக்கும், ஒருத்தர் நியாயத்துக்கும், ஒருத்தர் சம்பிரதாயத்துக்கும், ஒருத்தர் சமுதாயத்துக்கும் பலியாகி போன அப்பாவிங்க நீங்க. உங்ககிட்ட பழி வாங்குற உணர்ச்சி, விடாமுயற்சி, தைரியம் எல்லாம் இருக்கு. உங்களை இப்படி மாத்துறது மனுஷங்க இல்ல, இந்த சமூகத்துல இன்னைக்கு இருக்கிற அவலட்சணம். மொத்தமா எல்லாரும் சேர்ந்து நின்னோம்னா உங்களுக்கு நடந்த அநியாயம் மத்தவங்களுக்கு நடக்க விடாம தடுக்கலாம். ஒண்ணு செய்றீங்களா? போராடணும். லட்சியத்துக்காக போராடணும், சாதிச்சு காட்டணும். எத்தனையோ அவதூறுகளும் தடைகளும் எதிர்ப்பும் வரும். அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம முன்னேறணும். உங்க உயிர் உங்களுக்கு சொந்தம் இல்ல, முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. முடியுமா உங்களால? இமயமலை கூட எங்களுக்கு இடுப்பு உயரம்தான். ஆனா இதெல்லாம் எதுக்காக செய்யணும்? மக்களுக்காக. மக்கள் சக்தியை ஒண்ணு திரட்டுறதுக்காக, மக்கள் மேல நடத்தப்படுற அராஜகத்தை அடக்கி ஒடுக்கிறதுக்காக, நின்னு போன ஜனசக்தி பேப்பரை இங்க திரும்பவும் கொண்டு வரதுக்காக. என்ன சொல்றீங்க? பொதுவா எங்களால உபயோகமே இருக்காது.
போராட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறதா இருந்தா மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். போராடுறவங்களுக்கு கூலி எதுவுமே கொடுக்க இயலாது. நம்ம நாட்டுல எந்த காலத்திலுமே கேட்கிற தேவைகள் 2 தான். ஒதுங்கிறதுக்கு இடம், வயிற்றுக்கு உணவு. பிள்ளைங்களுக்கு ஒரு தாயால கொடுக்க முடிஞ்ச மிக குறைஞ்சபட்ச சௌகரியம் இவ்வளவுதான் நினைக்கிறேன். அம்மா, தாயாவே மாறிட்டீங்க, மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கீங்கம்மா. போராடுவோம்மா, மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடுவோம்மா, போராடுவோம்மா. இன்னையிலிருந்து ஜனசக்தி பேப்பர் வெளியில வருது. அந்த பேப்பர் கழுதைக்கு கூட கிடைக்க கூடாது. ஒரு பேப்பரை கூட மார்க்கெட்டுக்கு வரவிடவே கூடாது. வாங்க. ஜனசக்தி, ஜனசக்தி மீண்டும் வந்து விட்டது. ஜனசக்தி திருமதி போஸ் மீண்டும் வெளியிடும் ஜனசக்தி, தீய சக்திகளை சுட்டரிக்கும் ஜனசக்தி. ஜனசக்தி சார், ஜனசக்தி வாங்குங்கள் சார். ஜனசக்தி, ஜனசக்தி வாங்குங்கள். வாங்குங்கள் சார். ஜனசக்தி, ஜனசக்தி. என்னடா லேட்டஸ்ட் ஜனசக்தியா? திருமதி போஸ்ன்னு சொல்றாங்க, அதே ஜனசக்தியா தான் இருக்கும். விற்பனைக்கு வந்திருக்கா? அப்ப வாங்கிடலாம். அடிங்கடா, எவனா இருந்தாலும் பேப்பர் ஆட்டம் அவனையும் கிழிங்கடா. ஜனசக்தி சார், ஜனசக்தி வாங்குங்கள் சார். ஜனசக்தி. விற்பனைக்கு வந்திருக்கா? வாங்கிடலாம். ஆமா சார், 80 பைசா சுட சுட செய்திகள். புதுசா சேர்ந்திருக்கியா பத்திரிகையில? உன் பேர் என்னமா? ஏய், என் பேரு வேணுமா இப்ப பேப்பர் வேணுமா? பேப்பரை கட்டோட சாக்கடையில போட்டுட்டு போகலைன்னா உன் பேரு ரிப்பேர் ஆகி போயிடும். ஓஹோ, அப்படியாப்பா? தம்பி, ஏய், கொலை கேஸ்ல ஜெயில இருந்து நேத்து தான் விடுதலை ஆகி வந்தோம். எங்க
ஜனசக்தி ஜனசக்தி சார் ஜனசக்தி 80 பைசா தான். படிச்சிட்டீங்களா தாத்தா ஜனசக்தியை சுட சுட? எனக்கு வேணாம்ப்பா. ஜெயில இருந்த பசங்க நடத்துற பேப்பர்ல ரவுடிங்களை பத்தி தான் இருக்கும். வேற என்னப்பா இருக்க போகுது? இங்க இருக்க கூடாது. இருந்தா நரசிம்ம ஆளுக கொன்னுடுவாங்க. வாங்கலன்னா இந்த தடிங்க சாவடிச்சிருவாங்க. வாங்க போலாம். ஜனசக்தி சார் வாங்கிக்கங்க. எனக்கு வேண்டாயா. ஜனசக்தி சார், அடிதடியால நீங்க எல்லாம் என்ன சாதிக்க போறீங்க? உங்களுக்கு கெட்ட பேரு, பேப்பருக்கு கெட்ட பேரு, பொதுஜனங்களுக்கு நீங்கனால பயம். உங்களை கண்டாலே பஜார்ல ஜனங்க எல்லாம் ஓடி ஒளிறாங்க. உங்ககிட்ட பத்திரிக்கை யார் வாங்குவா? நீங்க செஞ்ச அவசரமான காரியத்தால பத்திரிக்கைக்கு என்ன லாபம்? ச்சே, ஒரு பேப்பர் கூட விக்காம வந்திருக்கீங்க. அதுக்கு இல்லம்மா, அவங்க எங்களை அடிக்கிறாங்களே. அடிபட்டுதான் ஆகணும். செத்தா போயிடுவோம். எதிர்த்தடிச்சா பொதுஜனங்க இதயத்துல உண்டாகிற கரை என்னைக்கு போகாது. பத்திரிக்கையோட புரிதத்தையே கொலை பண்ணிட்டீங்க. உங்க முரட்டுத்தனத்தையும் உங்க பலத்தையும் காமிக்கிறதுக்கு சமய சந்தர்ப்பங்களை யோசிக்க வேணாம். இப்ப நம்ம பத்திரிக்கைக்கும் நமக்கும் தேவையானது மக்களோட அபிமானமும் ஆதரவும் தான். அதை நீங்க சம்பாதிக்கிற விதத்துல சம்பாதிக்கணும். சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள எல்லா பேப்பரையும் வித்துட்டு வரணும். ஜனசக்தி சார் ஜனசக்தி. ஜனசக்தி சார் ஜனசக்தி. ஜனசக்தி வாங்கிக்கங்க சார். ஒரு பேப்பர் 80 பைசா தான். ஏண்டா சொல்லிட்டு வந்துட்டியா? உயிர் மேல ஆசை இல்லையா உனக்கு? ஜனசக்தி வாங்கி படிச்சு பாருங்க. ஏண்டா மறுபடியும் வந்துட்டீங்களா? என்ன நெஞ்செழுத்தண்டா உங்களுக்கு? பேப்பரை வாங்கிட்டு அப்புறம் வேணா அடிங்க சார். ஆமா சார், பேப்பரை வாங்கிக்கங்க சார். இந்த தடவை தப்பிக்க முடியாதுடா. மொத்தத்துல உங்க கதையை முடிக்கிறோம். ஏய், நில்லுங்க. யாரும் அவசரப்பட வேண்டாம். ஆமா, இது அம்மாவுக்கு கொடுத்த வாக்கு. வந்தே மாதரம் இதுவே மந்திரம். கொளுத்தும் வெயிலிலே பொழியும் மழையிலே புதிய பாதை போட்டுக் கொண்டே தொடர்ந்து போடா. வந்தே மாதரம் இதுவே மந்திரம். அலையை கடந்து அடலை கடந்து கரையை சேர்வோமடா. கடமை செய்வோமடா. சாய்ந்த போதும் சரிந்த போதும் தர்மம் சாதாதடா. கொள்கை வீழாதடா. அதிகார கோட்டைகள் நிலைக்காதடா. அநியாய வேட்டைகள் பலிக்காதடா. விஷய முடிக்க விலங்கை ஒடிக்க தொடர்ந்து போடா. வந்தே மாதரம் இதுவே மந்திரம்.
கண்கள் இணைந்து கொண்டால் இடியும் பொடிதானடா, இணைந்து போராடடா. நூல் சேர்ந்து உடையாகுமே, தோள் சேர்ந்து படையாகுமே. கடலை கிழிக்கும் தோணி போலே கடந்து போடா. வந்தே மாதரம் இதுவே மந்திரம். இதயமாதா எங்கள் அன்பே இன்று சந்தோஷமா, பரிசு பாரும் அம்மா. எதிர்த்த கூட்டம் காக்கும் போதும் நீதி மாறாதம்மா, நேர்மை சாகாதம்மா. நீ பாடும் ஒரு பாடல் வழி காட்டுமே, அடி வைத்து முன்னேற கொடி காட்டுமே. திசைகள் எல்லாம் தீர்ந்த போதும் தொடர்ந்து போவோம். வந்தே மாதரம் இதுவே மந்திரம். கொளுத்தும் வெயிலிலே பொழியும் மழையிலே புதிய பாதை போட்டுக் கொண்டே தொடர்ந்து போடா. வந்தே மாதரம். அம்மா, அதிகமா சாப்பிடுறவங்களுக்கு புத்தி குறைவுங்கிறாங்களே, நிஜமாவாம்மா? ஏன் நீ அதிகமா சாப்பிட ஆளுங்கிறியா? ஆமாமா. உனக்கு புத்தி அதிகம்தான், சாப்பிடுறது. அம்மா, எனக்கு வடை பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும்? தாய்க்கு தெரியாத பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு? அப்ப நீங்க எங்க தாயா? ஆமா, இந்த பாவிக்கு ஆண்டவன் கொடுத்த பிள்ளைங்க நீங்க என்ன, உங்களுக்கு நான் கடவுள் கொடுத்த தாய் இல்லையா? இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களே பிள்ளைங்களா இருக்கிறது இல்ல, ஆனா எனக்கு 4 பிள்ளைங்க. அம்மா, என்ன மறந்து போயிட்டீங்களே? காளிதாஸ், நீ எனக்கு புதுசா வந்த மகன் இல்லப்பா, நீதான் எனக்கு பெரிய பிள்ளை. சாப்பிடு. ஐயோ அக்கா, பேசிக்கிட்டே சாதம் போட்டுட்டியே, உனக்கு சாப்பாடு இருக்கா? இல்லாட்டி போனா என்னம்மா, பிள்ளைங்க எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடறத பாக்குற தாய்க்கு வயிறு நிறைஞ்சு போகாது? அம்மா, இது சரியில்லை, நீங்களும் எங்களோட சாப்பிடணும். அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு படி சாதம் போடுங்க. அம்மா, சாப்பிட்ட எச்சில் நீங்க சாப்பிடுறீங்களா? பாய மூடுங்கடா. எச்சிலா எச்சிலு, நீ போடுற. பார்க்க கூடாததை கண்டால் கண்ணுக்கு எச்சில், சொல்லக்கூடாத சொல்லை சொன்னால் நாவுக்கு எச்சில், செய்யக்கூடாத செயலை செய்தால் கைகளுக்கு எச்சில், நேசம் கொண்ட தாயின் இதயத்துக்கு எதுதான் எச்சில்? நாகு, ஜாக்கிரதையா கவனிச்சுக்க. அந்த நியூஸ். வணக்கம். வணக்கம். அம்மா சந்திராம்மா, நம்ம போசார பார்ட்டியோட தலைவரா தேர்ந்தெடுத்த அன்னைக்கே நம்மளை விட்டு ஒரே அடியா போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மாதிரி கொள்கை பிடிப்புள்ள தலைவர் இல்லாம நம்ம பார்ட்டி முடங்கி போச்சு. பத்திரிகையை காப்பாற்றுற மாதிரியே நீங்க மறுபடியும் நம்ம பார்ட்டிக்கு உயிர் கொடுக்கணும். இந்த நல்ல நாள்ல எங்க எல்லாருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்துறாதீங்க.
ஆமாமா மறுத்துறாதீங்கம்மா. ஆமாமா அம்மா மறந்துடாதீங்கம்மா ப்ளீஸ். ஆமாமா ஒத்துக்குங்கம்மா ப்ளீஸ். ஒத்துக்கங்கம்மா. கட்சி தலைவி சந்திரம்மா திரும்பவும் எப்படி வந்துச்சு பேப்பர்? புருஷனை கொன்னாலும் பொம்பளைக்கு புத்தி வல்லியே பாஸ். 4 கைதிங்க ஜெயில இருந்து விடுதலையாகி ஜனசக்தி ஆபீஸ்ல சேர்ந்துட்டாங்க. அடிதடி எல்லாம் தாண்டி பாண்டி பஜாருக்கே வந்துட்டாங்க. நம்ம மிரட்டலை எல்லாம் அவங்க லட்சியம் செய்யறதில்லை. ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டாங்களா? எப்படி? செத்து போன போஸுக்கு ஜெயில் சூப்பரண்டன்ட் ஜெயராம் மூர்த்தி சிநேகமாம் பாஸ். ஃப்ரெண்ட்ஷிப். ஜெயராம் மூர்த்தியா? இது நிச்சயமா ஹரிச்சந்திர செஞ்ச கொலையே தான். உண்மைதான். ஆனா பேப்பர்ல அப்படி போட்டிருக்கிறதுனால உங்க 4 பேருக்கும் தான் அபாயம். மொத்தத்துல உங்களை எச்சரிக்கிறதுக்காகத்தான் முதல்ல ஜெயராமூர்த்தியை கொலை பண்ணிருக்காங்க. இந்த சலசலப்புக்கெல்லாம் வாய்ந்து போயிடுவோம். அவங்க என்ன செய்யறாங்களோ செஞ்சுதான் பார்க்கட்டும். மோதிரதா தீர்மானிச்சிட்டோம். கொடுமைகளை எதிர்த்து போராடி பார்க்கறதா இருக்கும். ஆவேசப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஜெயில இருந்த உங்களை என்னோட அவசியத்துக்காக வெளியே கொண்டு வந்தேன். அதனால ஒரு உயிர் எப்படியோ போயிடுச்சு. இங்க மிச்சம் இருக்கிறவங்களாவது சந்தோஷமா இருக்கணும்னா அவங்க விரோதத்தை வளர்க்காம இருக்கிறது தான் மரியாதை. நாங்க வளர்க்கலமா, அவங்களா வந்து மோதுறாங்க. பயந்து போன கோழைகளாட்டம் அம்மா மாதிரியான உங்களை விட்டுட்டு ஓடி போறதுக்கு நாங்க தயாரா இல்ல. பேப்பர்ல ஜெயராமூர்த்தியோட போட்டோவை போட்டு நியூஸ் நீங்க போட்டுருங்க. என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். புலிகள் மாதிரி நீங்க முன்னாடி வந்து புது எழுச்சி கொடுக்கறீங்களே, எனக்கு என்ன தைரியம் இல்லையா? அவங்க தலையில அவங்களே கொள்ளி வச்சுக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். தீபா, எடிட்டோரியல் டிக்டேட் செய்யறேன். வாமா. சரிக்கா. பத்திரிகைங்கிறது மக்களோட பேச்சு சுதந்திரத்துக்கு எழுத்து சுதந்திரத்துக்கு வாங்கணும். அதை பறிக்கிற உரிமை எந்த கவர்மெண்ட்டுக்கும் இல்ல. 10 பேருடைய சுயநலத்துக்காக மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு பேப்பரை இப்படி பண்றது அராஜகம். ஹரிச்சந்திரன், நான் ஒன்னும் அப்படி செய்யல சிஎம் சார். எனக்கு எதுவும் தெரியாது. அசம்பிளியில் அப்போசிஷன் எழுப்புற எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு தெரியாதுன்னு ஒரே பதில் சொல்றது வியாதியா போச்சு. சார் என்னதான் சொல்ல போறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி சில்லத்தனமான விஷயத்துல சிக்காம கவனமா நடந்துக்குங்க. சரிங்க சார். ஏன் பாஸ், ஐஜி அமல்ராஜா லைன்ல போட்டு கொடுக்கட்டுமா? போடு. அனுப்பிடு. மேடம், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரஸ்டா? எதுக்கு? பேப்பர்ல அரசாங்கத்துக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செஞ்சதுக்காகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிச்சதுக்காகவும் உங்களை அரெஸ்ட் பண்றோம். இத பாருங்க, நான் பெயிலபிள் வாரண்ட். நான் பெயிலபிள்? நல்லா இருக்கு சார் உங்க நிர்வாகம். கம் ஆன், அரெஸ்ட் மீ. விடுங்க. என் மேல நீங்க கை வச்சா உங்களுக்கு நஷ்டமே தவிர லாபம் இருக்காது. தள்ளிப்போங்க. அவரை தடுக்காதீங்க. சூழ்ச்சி பண்ணி என்ன அரசு செஞ்சவங்க இன்னும் என்னென்னமோ செய்வாங்க. ஆவேசப்பட்டு நீங்களும் பத்திரிகையை நடத்த முடியாம போயிடாதீங்க. நான் அரெஸ்ட் ஆயிட்டா என்ன? இன்னும் பத்திரிகையை அரெஸ்ட் பண்ணலையே கவர்மெண்ட். நீங்க 4 பேர் எனக்கு பதிலா பேப்பரை நடத்துங்க. உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல எவ்வளவோ அபாயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும்னு. இது நம்ம வெற்றிக்கு அடிப்படை. தோத்து போய் கையாலாகாம போற சூழ்நிலையில தான் குறுக்கு வழியில இறங்குவாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாம இருங்க. இன்ஸ்பெக்டர், விலங்கு மாட்டித்தான் கூட்டிட்டு போவீங்களா இல்ல இப்படியே வரலாமா? விலங்க மாட்டணும்னு மேலெடுத்த உத்தரவு. பாலு! அம்மாவை எப்படியாவது விடுதலை பண்ணணும். கோர்ட்ல வாதாடுறதுக்கு சரியான லாயர் வேணுமே. அதுக்கு தான் நம்ம பாலு இருக்கானே.
அட மறந்தே போயிட்ட, நம்ம பாலு தான் இருக்கானே. என்ன பாலு? அந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டுருங்க, நான் கவனிச்சுக்கிறேன். யுவர் ஆனர், ஜனசக்தியில இவங்க பிரசுரம் பண்ணிருக்கிற செய்தி ஆதாரத்தோடையும் சாட்சியோடையும் போட்டோவோடையும் போட்டோஸ்டேட் காப்பியோடையும் தான் வெளிவந்திருக்கே தவிர கற்பனையும் இல்ல, வார்த்தையால கட்டப்பட்டதும் இல்ல. பேச்சு சுதந்திரத்தை, எழுத்து சுதந்திரத்தை, பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாக்கிற நம்ம அரசியல் சட்ட விதிகளின்படி அவங்க நிரபராதி. யுவர் ஆனர், உண்மையை சொல்லக்கூடாதுன்னு கழுத்து மேல கட்டி வைக்கிறது எந்த வகையில நியாயம்? அநியாயம் யுவர் ஆனர். அதனால திருமதி சந்திரா அவர்களை விடுதலை செஞ்சு அவங்க வெளியிட்ட செய்திகள் இருக்கிற உண்மைகளை பரிசீலிக்கிறதுக்கு வழக்கம் போல ஒரு கமிஷனை நியமிக்கணும்னு அரசாங்கத்துக்கு நீங்க ஆணையிடணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வாத பிரதிவாதங்களை பரிசீலித்து பார்த்ததில் பிராசிகியூஷன் தரப்பினர் தகுந்த சாட்சிகளுடன் நிரூபிக்க தவறிவிட்டதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கிறேன். மக்கள் தலைவி, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியாதுன்னா என்னையா? உன் பித்தலாட்டம் தெரிஞ்சிருச்ச, நீ உடனே ரிசைன் பண்ண வேண்டியதுதான். எவன்டா காடு போட்டான்? நீ தானடா போட சொன்ன. திருட்டு புத்தி போதா பத்தியா உனக்கு? இல்லடா, சத்தியமா நான் பாக்கலடா. சத்தியமா சரி, ஆடாடு. என்னடா போட்ட? கிளாவர் ராஜா. எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் நில்லா இரு பார்த்து சொல்றேன். திருட்டு பையன்டா டேய். டேய் புல்லுடா. புல்லா? என்னடா இது? எங்க காட்டு பாக்கலாம். ஏன் இப்படி பண்ற? நாளை ஜோக்கர் நினைச்சிட்டேன்டா. இவனெல்லாம் திருத்தவே முடியாதுடா. அடிமாடு கரெக்டா மச்சான். எங்கிட்டயும் பைசா இல்லடா. என்னது? அதான் இல்லடா டேய். அது வந்து பாருங்க நீங்க. மீன் வந்துச்சான். ஐம் சாரி, நான் அப்புறமா வரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. நோ ப்ராப்ளம், வாங்க. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு பேப்பர்ல ஜோக்ஸ் காலத்துல போடுறதுக்கு ஒரு புது ஜோக் வேண்டி இருந்தது. நீங்க ஏதாவது சொல்ல முடியுமானதான். ஓ, ஜோக் தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன்? பொம்பளைங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது. வாய் மூடு. என்னங்க, நான் ஒரு ஜோக் சொல்றேன், போடுறீங்களா? ஓ, ரொம்ப நல்லா இருக்குங்க. 3 எறும்புங்க வரிசையா போய்கிட்டு இருந்துச்சு. முதல் எறும்பு தனக்கு பின்னாடி 2 எறும்பு இருக்குன்னுச்சு. 2வது எறும்பு தனக்கு பின்னாடி 1 எறும்பு இருக்குன்னுச்சு. ஆனா 3வது எறும்பு தனக்கு பின்னாடி 2 எறும்பு இருக்குன்னுச்சு. எப்படிங்க சொல்லிச்சு? எறும்பு பொய் சொல்லிச்சு. டேய் குண்டு பையா, வாய முடி, சும்மா இருக்கியா? எப்படி சொல்லுச்சு? திரும்பி பார்த்து சொல்லிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னங்க, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒருத்தன் வேக வேகமா ஓடி ஒரு ஷாப்புக்கு வந்தான், களைச்சு போய். அவன் என்ன வாங்குவான்? இது அறுவை ஜோக்கு. சோடா. இல்ல, மூச்சு. கஷ்டம். என்னங்க, நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா? சொல்லி பாருங்க. 2 பசு வந்துகிட்டே இருந்துச்சு. பெருமாள் கோயில் கிட்ட வந்த உடனே ஒரு பசு நின்னு கோயில சுத்தி வர ஆரம்பிச்சது. 2வது பசு அப்படி செய்யல. அது சாணி போட நின்னு இருக்கும். அது சனையா இருக்கும்டா. இது ஜோக் ஜோக். என்னங்க, எனக்கு அதுங்களேன், ஏன்? அது கிறிஸ்டின் பசு. கொடி. சரியான ஜோக் நான் சொல்றேங்க. 4 ரோடு சந்திக்கிற ஜங்ஷன்ல ஒரு பக்கம் யானை வருது, இன்னொரு பக்கம் பஸ் வருது, இன்னொரு பக்கம் லாரி வருது, இன்னொரு பக்கம் கார் வருது. ஹாரன் அடிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? ஹாரன் சத்தத்தை கேட்டு யானை ஒதுங்கி போயிடுச்சு. இவங்களுக்கு அர்த்தம் புரியலங்க. எனக்கும் தான் அர்த்தம் புரியல. ஜோக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எங்க 4 பேர் ஜோக்ல யார் ஜோக்க பேப்பர்ல போடுவீங்க? இந்த ஜோக்ஸ் எல்லாம் போட்டா பேப்பர் அழுதுரும். குட் நைட். படுத்துக்கோங்க. நீங்க எதுக்குடா இங்க இருக்கீங்க? எல்லாம் தலைவிதி. இந்த உலகத்திலேயே நான் ஒருத்த மட்டும் ஆம்பளையா இருந்திருக்கூடாதா? இவனுங்க எல்லாம் வெத்து வெட்டு பசங்க, வீணா கற்பனை பண்றானுங்க. தீபா, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, தீபா என்னோட ஆள்டா. ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ, வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தர
வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ வந்தவள் மோகினி மந்திர பாவையோ மன்மத வண்ணத்து மலர்களின் தேவையோ இரு கண்களில் ஈர பார்வையோ ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ கலைமகளின் வீணையோ கைவிரலால் மீட்டவோ பரிமாறிய முத்தத்தில் சுதியேறுது ரத்தத்தில் கரை மீறுது விரகமே கனியட்டும் பழமே வாடி கிடந்த இளங்கொடி புதுமட்டு விடுமே இனி ஆனந்த சங்கீத முத்தங்கள் அந்த முத்தத்தில் என்னென்ன அர்த்தங்கள் என்னை தொட்டதும் வந்தது சொர்க்கங்கள் என் தொண்டைக்குள் என்னென்ன வெட்கங்கள் அரங்கேறுது ராசலீலைகள் ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ கவி கம்பனின் கற்பனை பெண்ணானது நேரிலே என் பேரும் சீதைதான் சொல்வார்கள் ஊரிலே குளிர்காலங்கள் வந்ததும் கொதிக்குது மூச்சு முதல் பார்வையின் இன்பமே முகமுறையாச்சு அடிமெத்தைக்குள் என்னென்ன சட்டங்கள் இனி வித்தைக்கு 1000 திட்டங்கள் எங்கள் வெட்கத்தை கொஞ்சம் தொட்டுக்கொள் உங்கள் நெற்றியை தொட்டுக்கொள் இட்டுக்கொள் அதிகாலையில் ஆடை தேடிக்கொள் ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ வந்தவள் மோகினி மந்திர பாவையோ மன்மத வண்டக்கு மலர்களின் தேவையோ இரு கண்களில் ஈர பார்வையோ ஊர்வசியோ வந்து ஊஞ்சலில் ஆடிய பெண்ணிலவோ வான்மதியோ உன் சோலையில் ஆடிய சுந்தரியோ இந்தாப்பா ஒரு ஜனசக்தி பேப்பர் கொடு. தம்பி ஒரு ஜனசக்தி கொடுமா. ஒரு ஜனசக்தி பேப்பர் கொடுங்க. ஒரு ஜனசக்தி கொடுங்க. ஒரு ஜனசக்தி எடுத்துக்கிறேன். உடனே லாயரை கூப்பிட்டு எஸ்பி லைன்ல கொடுக்க சொல்லு. ஆகட்டும் சார்.
பாலு பாலு என்ன நடந்ததுப்பா? அம்மா அம்மா கோர்ட்ல உங்க கேஸ்ல வாதாடினதுக்காக நரசிம்ம ஆளுங்க என்ன அடிச்சிட்டாங்கம்மா. நரசிம்ம ஆளுங்களா? அம்மா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நரசிம்மனையும் ஆளுங்களையும் இனிமே நான் உங்களை தடுக்க மாட்டேனா? ஊர்ல சண்டையை வளர்த்துக்கிட்டு பேப்பருக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படி தடுத்தேன். இப்ப அவன் என் புள்ள மேல கை வச்சதுனால இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். நம்ம பலம் என்னன்னு அவனுக்கு காட்டாம போனா இன்னைக்கு பாலு, நாளைக்கு நீ, மறுநாள் 4 பேருமே என்ன விட்டுட்டு போயிடுவீங்க. அவன் இந்த ஜென்மத்துல மறுபடியும் நம்ம பாதையில குறுக்கிடாத அளவுக்கு செஞ்சிருங்க. நரசிம்மா உன் கதை முடியுதா? நாலு பேர்ல ஒருத்தன் காலி. நரசிம்மா என்னப்பா? டிஃபன் மாத்திரம் தான். இன்னொரு தடவை பேச்சுக்கு வந்த ஃபுல் மீல்ஸே போட்டுருவோம். போலாம். பின்னிடுவேன். இந்த மாதிரி அடிக்கடியில தான் ஜெயிலுக்கு போனீங்களா? அதுவா? அது இதை விடவும் பயங்கரமான விவகாரம். கோர்ட்ல 4 சுவருக்கு மத்தியில நடந்த கோரம். லாயர் தொழில் அடியெடுத்து வச்ச கொஞ்ச நாள்லயே ஏற்பட்ட ஒரு அனுபவம் இப்ப தலையில தான் அடிபட்டிருக்கு. அப்போ என்னோட திறமைக்கும் அறிவுக்கும் லட்சியத்துக்கும் என் வீரத்துக்கும் இதை விடவும் பலமான காயம் ஏற்பட்டுச்சு. எனக்கு துரோகம் பண்ண ஆளை கொல்ல வேண்டிய அவசியம் இப்ப எனக்கு இல்ல. ஏன்னா என்ன மாதிரி கோவப்பட்ட இன்னொரு தம்பி அந்த பழியை எனக்கு முன்னாடியே முடிச்சிட்டான். அதையும் நம்ம ஜனசக்தி பேப்பர்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். You're great. ஐயோ அம்மா. தெரிஞ்சாகணும். என்னடா 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 என்னடா? ஒண்ணு இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட், போஸ்ட்மேனுக்கு ரெஸ்ட், போட்டுட்டு போனது எந்த கோஸ்ட், திறந்து பாக்குறது பெஸ்ட். ஃப்ரம் அட்ரஸ் இல்ல, போஸ்ட் முத்திர கூட இல்ல. யாருக்குப்பா? தீபா கேர் ஆஃப் ஜனசக்தி, தீபா கேர் ஆஃப் ஜனசக்தி, தீபா கேர் ஆஃப் ஜனசக்தி. ஓஹோ, நான் அனுப்புவது கடிதம் அல்ல, உள்ளம் அதில் உள்ளதெல்லாம். பாப்பா
தூக்கி உடப்புல போட நீ கூட வா. தீபா, உன் மேல எனக்கு இஷ்டம். உனக்கு பிரியம் இல்லையா? என் உயிரையே நான் கொடுக்கறேன். இன்னொன்னு தீபா, நான் உன்னை காதலிக்கிறேன். ஆனால் நீயோ என்ன பதலாம்? அம்மா, இது ஏதோ குழப்பமான விவகாரம்னு தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்ச. இன்னொரு வேலையும் சரியா? சாயங்காலம் தோட்டத்துக்கு வாங்க தீபா. ஏழுமலவாசா, வெங்கடாஜலபதி இருக்கையா, நிஜமாவே இருக்கையா? சாயங்காலம் தோட்டத்துக்கு வாங்க தீபா. சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். ஐயோ, கேட்காம தூக்கிட்டு போறான். கேட்டேன். உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. ஐயோ, முட்டா பசங்க காரியத்தை கெடுத்துட்டானுங்களே. இவனுங்க எங்க வந்தானுங்க? இங்க பெரிய அழகுன்னு வேற ஃபீலிங் மாட்டேனுங்க. இவனுங்க வந்தாலும் சரி, இந்த மாங்காய் மாடியா எங்க வந்தான்? இவன் மூஞ்சிக்கு ஒரு லவ்வா. பாலு வந்திருக்கான், அரி வந்திருக்கான். இந்த பருத்து புண்ணாக்கு ஏன் வந்தான்? பெரிய கொம்ப இவன் கூட வா. இந்த தடியனுக்கு வேற எங்கேயுமா சான்ஸ் இல்ல. இங்க நீங்க எதிர்பார்த்தது வேற ஆள் இல்ல. நீங்க தீபாவுக்கு எழுதின கடிதத்தை படிச்சேன். உங்களை விட நான் அதிகமா ஆச்சரியப்பட்டேன். உங்க வயசு காதலிக்கிற வயசு உண்மைதான். ஆனா ஒரு பெண்ணை காதலிக்கிறதுக்கு உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. இந்த சமுதாயத்தை காதலிங்க. முழு சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கிற சமுதாயம் சுகமா இருந்தா தான் நீங்களும் சுகமா இருக்க முடியும். ஒரு குறிக்கோளுக்காக, ஒரு நியாயத்துக்காக போராடுற வீரர்களா உங்களை ஆக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். பரபரப்பான உங்க நேரத்தை ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்காக இல்ல, குறிக்கோள் அடையறதுக்காக நீங்க செலவழிங்க. எந்த ஒரு பெண்ணும் இந்த மாதிரி உன்னதமான குணங்களைத்தான் விரும்புவா. ஒரு தாய்ங்கிற நிலையில இதை விட எதையுமே சொல்ல முடியல. இப்ப நீங்க போலாம். ஏய், இந்த விஷயத்தை அம்மாட்ட யாரா சொன்னாங்க? நானேதான். அப்படியா? இங்க என்ன இருக்கு பாரு. ஐயோ, அப்பா, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி, மக்கள் தலைவி. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு திருமதி சந்திரா அவர்கள் ஒப்புக்கொண்டது நமது வாக்கியம். அதிகாரத்தை சொந்த லாபத்துக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை கீழே இறக்கி நமது கட்சி வெற்றி பெறுவது நிச்சயம். அதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிற ஒரே ஒரு சக்தி ஜனசக்தி.
ஜனசக்தி 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 எங்க பார்த்தாலும் இதே பேச்சு தான். அது சரி பாஸ், நிலைமை இப்படியே போனா நாம டெபாசிட்ட இழந்துட வேண்டியதுதான். வாயம்போடு 10 பேரை கொலை பண்ணிட்டாவது நாம ஆட்சியை பிடிக்கணும். டெபாசிட் போயிருங்கிற மாதிரி அவசரமா நீ ஏன் முடிவு பண்ற? இதுக்கு மேல என்ன பாஸ், அவங்க ஜெயிச்சுட்டா நமக்கு எது பழப்பு? ஜெயிச்சா தானே எலெக்ஷனே நடக்க விடாம படித்தா? அது எப்படி? ஏதாவது ஒரு தொகுதியில ஒரு கேண்டிடேட் செத்துட்டா அந்த தொகுதியில எலெக்ஷனை ஒத்தி வச்சிருவாங்க. சந்திரா போட்டி போடுற தொகுதியில நாமளே நம்ம ஆளு தீர்த்துருவோம், அவங்க மேல கொலை பொய்ய போட்டுருவோம். அப்பா, ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்கிறீங்க. அடிங்க அடிங்க பாஸ், உங்க மூளையை இன்சூர் பண்ணி பாலிசி எடுக்கணும் பாஸ். ஹலோ. அக்கா. ஹலோ, யாரு? பூபதி சாரா? நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. அப்படியா? எப்போ? நீங்க எங்க ஆபீஸ்க்கு வரீங்களா? சரி சரி, நானே வரேன். ஆகட்டுமா? பூபதினா உங்களுக்கு எதிரா போட்டியிடுற கேண்டிடேட் தானே? ஆமா. அவருக்கும் பார்ட்டியோட தலைமைக்கும் ஒத்து வரலையா? எலெக்ஷன்ல இருந்து விலகிட போறாரா? என்ன எதுக்காக அங்க வர சொன்னாரு? பூபதி எலெக்ஷன்ல இருந்து போயிடுவாங்க கனவு. பதவிக்காக அவன் எது வேணும்னாலும் செய்வான். ஆமாமா, அது எனக்கும் தெரியும். ஆனா அங்க நடக்க போற நாடகம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும். அம்மா, அங்க புரியாம போறது ஆபத்து என்னன்னு நாங்க தெரிஞ்சிட்டு வரோம். அவங்க திட்டம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வரோம். எங்களை போக விடுங்க. நீங்களே போயிட்டு வாங்க. ஆனா இப்படி இல்ல, எப்படி போகணும் என்ன செய்யணும்னு நான் விளக்கமா சொல்றேன். வாங்க. தீபா, வீடியோ கேமரால புது கேசட்டை லோட் பண்ணு. குயிக். சரிக்கா. என்ன பூபதி, எப்போ வருவா அந்த அம்மா சந்திரா? வந்துருவா சார், இன்னும் 5 நிமிஷத்துல கண்டிப்பா வந்துருவா. பாவம், பார்ட்டியில உடைஞ்சு போன நாற்காலியில பல வருஷம் மூட்டை பூச்சியா ஒட்டிட்டு இருக்க பூபதி, ஏதாவது ஒரு மந்திரி பதவி வரும்னு இத்தனை நாள் எவ்வளவோ பொறுமையா இருந்த, இப்ப கிடைக்க போகுது சிவலோக பதவி. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னப்பா? உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்க. என்ன பேசுறீங்க? என்ன புரியல? இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திரா இங்க வர்றதுக்குள்ள நீ ரத்த வெள்ளத்துல மிதக்க போற. சந்திரா தான் உன்னை கொலை செஞ்சாங்கன்னு அவளை போலீஸ் கைது செய்வாங்க. அப்புறம் எலெக்ஷன் இருக்காது. இன்னைக்கு பலிகடா நீதான். உங்களுக்கு நேரமா இருக்கா? தர்மமா இருக்கா? இது கடவுளுக்கு அடிக்காது, கடவுளுக்கு அடிக்காது. என்ன விட்டுருங்க. மாடாட்டம் கத்தாத பாஸ், ஆள ஒரேடியா தேய்ச்சிடுங்க. என்ன சொல்றீங்க? என்ன பண்ணுங்கடா? போங்கடா. வீடியோ கேமரா. அம்மா, தப்பா போன் பண்ணிட்டு என்ன காப்பாத்துங்க. அந்த ஹரிச்சந்திரன் சொன்ன பொய்யை நம்பி போன் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல பாலு, இவரோட உயிரை காப்பாத்துறது நம்ம கடமை மட்டும் இல்ல, அவசியமும் கூட. எப்படியும் இவரை கொலை பண்ண முயற்சி செய்வான் ஹரிச்சந்திரன். அவனோட சூழ்ச்சிக்கு முழுமையான சாட்சி இவர்தான். சரிங்கம்மா, ஹரிச்சந்திரன் கண்ணுல படாம இவர் அண்டர் கிரவுண்ட்ல மறைச்சு வச்சிடறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கேசட்ட போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா அந்த ஹரிச்சந்திரன் சூழ்ச்சியை அம்பலமாயிடும். போலீஸ் ஸ்டேஷனா? புரியாம பேசுறேன். பாவம், போலீஸ் கூட ஹரிச்சந்திரன் உப்பத்தின்னு பிழைக்கிறவங்க தான்ப்பா. அவங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. கேசட் எடுத்துட்டு போனா அதை அழிச்சு அடையாளம் இல்லாம பண்ணிடுவாங்க. அம்மா, நான் ஒரு வழி சொல்லட்டுமா? இன்னைக்கு ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரா நீங்க டிவில பிரச்சாரம் செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்கி இருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த நேரத்துல இந்த கேசட்டை டெலிகாஸ்ட் செஞ்சுட்டா போதும், மொத்த பேருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஹரிச்சந்திரனோட பித்தலாட்டம். ஆமா, பெட்டர் ஐடியா. ஆனா அப்படி நாம முயற்சி பண்றதா தெரிஞ்சுக்கிட்டா உங்களை உயிரோட விடமாட்டானே அவன். அந்த பயம் உங்களுக்கு எதுக்குமா? அதை நாங்க பாத்துக்கிறோம். இது பாம்போட செய்யற யுத்தம். ஜாக்கிரதை. நம்ம உயிரை விட முக்கியம் இல்ல அவனோட பாவங்களை நாம அம்பலப்படுத்துறது. எங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிச்சு அனுப்பி வைங்கம்மா. வெற்றி முழக்கத்தோட பத்திரமா திரும்பி வந்துடுறோம். முதல்ல பூபதி சார பிரஸ் ரூம்ல ஜாக்கிரதையா ஒளிச்சு வைங்க. வாங்க சார்.
கூடாது, அவங்க உயிரோட விடக்கூடாது. மொத்த போலீஸ் போர்ஸையும் உபயோகிச்சாலும் சரி, அந்த கேசட் டிவி ஸ்டேஷன் சேர்றதுக்குள்ள ஆதப்படுங்க. டிவியில வராம டிவி டைரக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டா நீ வாய மூடுடா. டிவி ஸ்டேஷன் டைரக்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளு, ஸ்டேட் மினிஸ்டர்கள் அவன் சட்டம் செய்ய மாட்டான். கேசட் கிடைச்சா ஒளியும் ஒளியில போட்டுருவான். வாங்கடா. நாகு, பிரசாத், ஹரி, இதுதான் நமக்கு கடைசி போராட்டம். என்ன விளைவு வந்தாலும் யாருக்கு என்ன ஆனாலும் சரியான நேரத்துல நம்ம டிவி ஸ்டேஷன்ல சந்திக்கிறோம். ஓகே? ஓகே. நம்முடைய பயணத்துல எத்தனையோ தடைகள், எதிர்ப்புகள் வரும். தம்பி, இப்ப நீங்க அங்க போறது அவ்வளவு நல்லது இல்லைன்னு என் மனசு என்னமோ துடிச்சுக்கிட்டு இருக்குப்பா. அம்மா, நீங்களே இப்படி கலங்குனீங்கன்னா இந்த சமுதாயத்தை வேற யாரும் மாத்த முடியாது. சில புதிய சரித்திரங்கள் எழுதப்படணும்னா கொஞ்சம் ரத்தம் செலவாகத்தான் செய்யும். இந்த சமயத்துல நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் தைரியம் தான்.
இந்த சமயத்துல ஒன்னு விட்டு நான் போக மாட்டேன். நீ போ.
டேய் கவி, இன்னையோட உன் கதை முடிஞ்சு போச்சுடா. டேய், இது வரைக்கும் என்னோட சொற்சிலம்பம் தானே தெரியும், இப்பதான் என்னோட கை சிலம்பம் காட்டப்படுறேன். இப்ப வர சொல்லுடா. அப்பா
அம்மா 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 என்ன இதெல்லாம் முதல்ல கேசட் விஷயத்தை மறந்துருங்க. இதை டெலிகாஸ்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேல இடத்துல வரணும். முதல்ல உங்களுக்கு டாக்டர் கூப்பிடணும். நான் டாக்டர் கூப்பிட்டு வந்துறேன். நான் தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். சார், சிகிச்சை தர வேண்டியது நாட்டுக்கு தர தவிர எனக்கு இல்ல சார். இதுல இருக்கிறது எல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல சார். பிரச்சாரத்துக்கு எங்களுக்காக நீங்க ஒதுக்கின நேரத்துல இந்த கேசட்டை கூட பிரச்சாரம் செய்யறது ரூல்ஸுக்கு விரோதமானது இல்ல சார். அராஜகத்தை வீழ்த்தணும். மக்களுக்காக, மக்களுக்கு உண்மையை சொல்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சாதனை சார் இந்த டிவி. சார், தொலைக்காட்சி அதிகாரியா தொலைநோக்கோட யோசிங்க சார். இந்த கேசட்டை ஒளிபரப்பி அப்பாவி மக்களை காப்பாத்துங்க சார். தம்பி, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியோட கண்ணை திறந்துருங்க சார். தம்பி, அம்மா 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 ஆபத்து சார். அப்படி என்னதான் ஆபத்துன்னு இந்த கேசட்டை போட்டு பார்த்து நாம தெரிஞ்சுப்போம். Let us do our duty to our people and not to the political people. சார், no. Okay, that's right. பாவம், பார்ட்டியில உடைஞ்சு போன நாற்காலியில பல வருஷம் மூட்டைப்பூச்சியா ஒட்டிட்டு இருக்க பூபதி, ஏதாவது ஒரு மந்திரி பதவி வரும்னு இத்தனை நாள் எவ்வளவோ பொறுமையா இருந்த, இப்ப கிடைக்க போகுது சிவலோக பதவி. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னப்பா? உன் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுக்க. என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என்ன புரியல? இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திரா இங்க வர்றதுக்குள்ள நீ ரத்த வெள்ளத்துல மிதக்க போற. சந்திராதான் உன்னை கொலை செஞ்சாங்கன்னு அவளை போலீஸ் கைது செய்வாங்க. அப்புறம் எலெக்ஷன் இருக்காது. இன்னைக்கு பலிகடா நீதான். முடிவுகள் இப்போது வெளியாகியுள்ள 290 சட்டப்பேரவை இடங்களில் 210 இடங்களை ஜனசக்தி பார்ட்டி வென்று அறுதி பெரும்பான்மை அடைந்துள்ளது. ஜனசக்தி பார்ட்டியின் தலைவியான திருமதி சந்திரா அவர்கள் நாளை காலை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படுவார். சரிங்க மேடம், இன்னைக்கு பேச முடியலனாலும் பரவாயில்ல, கோட்டைக்கு போலாம் வாங்க பிளீஸ். முதலமைச்சர் ஆனாலும் இன்னைக்கு பொதுமக்களோட பேச முடியாம ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.